Smack that shit! சரி ஓகே, கருணை கொடூரமான கடிச்சோக்கெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க 0424400919 அப்படிங்கிற நம்பருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்குது, கேளுங்க கேட்டுட்டே இருங்க. இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இடையில வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இது இந்த பேசுற மைக்கு மேல சத்தியம். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. தன்னானா தன்னானா தானா ஹே தன்னானா தன்னானா தானா தன்னானா தன்னானா தானா ஹே தன்னானா தன்னானா தானா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற. புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற. அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. மகராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும். காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கொள்ளாது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். மணி என்ன ஆகுது? மணி 10:30 ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? எந்திரி எந்தி, சீக்கிரம் எந்தி. இந்த டவல் இது யாரு போடுறதுங்க? ஒரு துணி ஒரு இடத்துல இருக்காது. தண்ணிய பார்த்து செலவு பண்ணுமா. நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ, உங்கள் வீட்டு தான் கிளம்பிட்டு இருக்கேன். எதுக்குடா? எதுக்கா? உங்கள் அப்பா தான் நேரில் வந்து பேச சொன்னார்ல, அதுக்கு தான். சரி ஓகே, பார்த்து வா. ரீச் ஆகிட்டு கால் பண்ணு.
ஏண்டி உங்கள் அப்பா கிட்ட வந்து நேரில் வந்து பேச போகிறேன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பா எப்படின்னு சொல்லு, சாஃப்டா ரஃபா எப்படின்னு சொல்லு. ஆஹா, எங்கள் அப்பாவா? அவர் அவ்வளோ டெரர்லாம் இல்லை, சாஃப்ட்டு தான். அவருக்கு செடி வளர்க்குறது, அதை பார்த்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டில் இருக்கிறதோட கார்டனில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நேரில் வந்து பேசிப்பார், உனக்கே பிடிக்கும். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரி, சட்டை என்ன கலர் சட்டை போடலாம்? அந்த மஞ்சள் சட்டையை போடு. தண்ணி போயிட்டுருக்குது. எப்போ அவரு போனேன், இதே வேலையை போச்சு உனக்கு. மறந்துட்டேப்பா. போன்லேயே உட்காந்துட்டு நேற்று பார்த்தோம் தண்ணி திறந்து விட்டேன். இன்னைக்கு காலைல மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணலை, தண்ணி வீணாக போயிட்டுருக்குது. எப்போ திறந்து போகிறேன்? ஹலோ ஹலோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா, நீங்கள் வர சொல்லியிருந்தீங்கல்ல, யாரு அவங்க. இன்னைக்கு அவன் வரான்ப்பா. இன்னைக்கா? சரி, எப்போ? மதியம் ஒரு 12 o'clock மேலே. சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு. ஐயோ, தண்ணி காலி ஆயிடுச்சு. ஏமா, அந்த மோட்டர் போடுமா? ஓகேப்பா. ஓ, தண்ணி வரலையா? இருடுமா. என் தம்பி குடிக்கிறத கொடுத்தியம்மா? எந்த ஊர் உனக்கு? நான் கன்னியாகுமரி பக்கம். இங்கே ஐயப்பாக்கத்தில் ரெண்டுக்கு இருக்கேன். அப்பா அம்மாலாம் ஊரில் தான் இருக்காங்க. அம்மா, இங்கே வாங்க. ஜூஸ் போட்டாச்சா? தோ ரெடி ஆகுது. எவ்வளோ நேரம் ஜூஸ் போடுறீங்க? ஆமாம், உனக்கு லவ் பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கிரேப் ஜூஸ் போடணும்னா கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். நானும் உங்கள் பொண்ணும் 2 வருஷமாக லவ் பண்ணுறோம். நான் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரி வாங்குகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லுவேன். அங்கே கொடுமா. எனக்கு தண்ணி வேஸ்டானா பிடிக்காது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி. நீ ஏன்பா அப்படி சொன்ன, இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நான் இப்போ இருக்கிற இடத்துல டைமுக்கு தான் தண்ணி வரும், அதுதான் பார்த்துக்கணும். என் லவ் பற்றிலாம் பிரச்சனை இல்லைப்பா, அது ஓகே.
என் பொண்ணு நினச்சா கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு தண்ணியோட அருமை தெரியாது. அவள் இங்கேருந்து பழகிட்டாளா? நீங்கள் சொல்கிற ஏரியாவிலேருந்து எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. நானும் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி தண்ணியோட அருமை தெரியாமல் தான் இருந்தேன். எங்கள் ஊரில் இருக்கும்போது நானும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன். இங்கே வந்து அப்புறம் தான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுது. நான் அவளை சரி பண்ணிடுவேன் சார். தண்ணியோட அருமை என்னென்னு ஏரியாவில் 1 மாதம் இருந்தாலே புரிஞ்சுப்பாவ. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. தண்ணியோட அருமை இருக்கும்போது தெரியாது, இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும். யார் டேப்பை திறந்துட்டு இருக்குது? அம்மன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மா, என்ன பண்றீங்க? ஆமா, எனக்கு லவ் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கால் விசி போடணும்னா கொஞ்சம் லேட் ஆகதான் செய்யும். அவ்வளவுதான்.